குதிரை வரிக்குதிரையோட கிராஸ் மாதிரி இருக்கிற இதுதான் குவாகா. ஜார்ஸ் தான் ஹார்ஸ் அப்புறம் ஜீப்ராவோட கிராஸ் பிரீடு. இது ஜீப்ராவோட சப்ஸ்பீசிஸ். சவுத் ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய இந்த விலங்கு தலை, கழுத்து, ஷோல்டர் வரைக்கும் ஜீப்ரா மாதிரியும் வயிறுலாம் நார்மல் ஹார்ஸ் மாதிரியும் இருக்கும். ஜீப்ராஸ் மாதிரியே பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் கொண்ட ஒரு பெரிய கூட்டமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த கூட்டத்தை வழிநடத்த ஒரு ஆல்ஃபா மேல் இருக்கும். ஆனால் இப்போது இந்த இனமே அடியோடு அழிஞ்சு போச்சு. என்ன சிங்கமாக வேட்டையாடி கொண்டு இருக்கோம்? எல்லாம் நம்ம பயலுக தான். 1652 டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கேப் டவுனில் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அப்போது நிறைய டச் அண்ட் பிரிட்டிஷ்காரங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு புலம்பெயர்றாங்க. வந்தவங்க சும்மா இல்லாமல் மீட்டுக்காகவும் ஃபன்னுக்காகவும் குவாகாவை வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த 17th செஞ்சுரியில் ரைஃபிள்ஸ் பயங்கரமாக பூம் ஆச்சு. அப்போது இவங்க இந்த குவாகாவை வேட்டையாடுறத ஒரு ஸ்போர்ட்ஸாக மாற்றி லட்சக்கணக்கான குவாகாவை கொன்று குமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற லோக்கல் விவசாயிங்க அதுங்களோட கால்நடைக்கு இருக்கிற புல்லெல்லாம் குவாகா சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு இதுங்களை போட்டு தள்ள ஆரம்பித்தாங்க. இதோட விளைவாக 18th செஞ்சுரியில் குவாகாவோட இனம் அழிய ஆரம்பிச்சது. 1883 இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி குவாகா ஒரு ஜூவில் செத்து போச்சு. இப்போ ரீசெண்டாக சயின்டிஸ்ட்லாம் ஜீப்ராவோட டிஎன்ஏவை அல்டர் பண்ணி மறுபடியும் குவாகாவை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சம் சக்ஸஸும் கிடச்சிருக்கு.